சத்குரு சரணம். சத்குருவே அனைத்தும். ரொம்ப நாளாக நான் பேசாமல் இருக்கேன். எனக்கு நிறைய வேலை, வீட்டில் கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் எப்பயாவது ஒரு தடவை தான் ஒரு வீடியோ போட முடியுது. நான் இனிமேல் நிறைய போடுறதுக்கு முயற்சிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க பகவானை பற்றி பேசுங்கன்னு. நிறைய போட முயற்சிக்கிறேன். இப்போ நிறைய வாட்ஸ்அப்பில் நல்லதுலாம் வருது, சிலது குப்பை, டஸ்ட்பின். வாட்ஸ்அப் இஸ் ஃபுல் ஆஃப் டஸ்ட்பின். இங்கேருந்து அந்த குரூப்பில் வரும், அந்த குரூப்லேருந்து இந்த குரூப்பில் வரும். சிலது நல்லது மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம், சிலதெல்லாம் பார்க்க வேணாம். ஃபார்வேர்டாக கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம நல்லது நடந்தால், நம்ம நல்லது செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம எப்போவுமே சிந்திச்சுட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லி காலையில் நம்ம ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக அது நடந்தே தீரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கதை மாதிரி சொன்னால் தான் நம்மளுடைய இந்த சின்ன அறிவு என்னவோ நம்மளுக்கு இருக்குது, நல்ல விதத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு லேடி போய் கடைக்காரர்கிட்ட போய் மளிகை சாமான்லாம் வாங்குறாங்க. ரொம்ப பேரம் பேசி எல்லாத்தையும் இதை குறைச்சி கொடுங்க. நம்மளுக்கு தான், அந்த லேடிஸ்க்கு தான் அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. எப்போவுமே எல்லா இடத்துலையும் போய் பார்கெயின் பண்ணுறது, கம்மி பண்ணி கொடுங்க, ரேட்டை கம்மி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கொசுறு போடுங்கலாம் நம்ம தான் கேட்போம். ஜென்ஸ் கேட்க மாட்டாங்க. இதுவே மாலுக்கு போனோம்னா அவங்க போடுற பில்லு, அவங்க ஜிஎஸ்டி, எல்லா சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் போடுவாங்க. வாயை முடிட்டு அப்படி ஸ்டெயிலாக ஒரு பைக்கு கூட, ஒரு பேப்பர் பைக்கு கூட 15 ரூபா 20 ரூபான்னு போடுவாங்க. ஸ்டெயிலாக வாங்கிட்டு வருவோம். நம்மளோட இயல்பு, நம்ம லேடிஸுக்கு ஒரு வீக்னஸ் இப்படி தான். இதுவே இந்த ரோட்டில் பாவம் கஷ்டப்பட்டு விற்பாங்க, பழமோ பூவோ, அவங்கக்கிட்ட பேரம் பேசி அதை மிச்சப்படுத்துவோம். சரி, கதைக்கு வரேன். இந்த அம்மா மளிகை சாமான் பேரம் பேசி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னு ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ராத்திரியே இந்த கடைக்கு திருப்பி ஓடி வராங்க. ஓடி பார்க்குறாங்க கடை மூடி போயிருக்கு. மறுநாள் திருப்பி வராங்க. அந்த ஓனர்கிட்ட, நேற்றுக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தேன், 70 ரூபாய் தான் நான் சாமான் வாங்கினேன், நீங்கள் 30 ரூபாய்க்கு பதில் 40 ரூபாயை கொடுத்துட்டீங்க, இந்த 10 ரூபாயை வச்சுக்கோங்கன்னு. அப்போ அவர் கேட்குறாரு. அவருக்கு ஞாபகம் வரல. கொஞ்ச நேரம் கழித்து யோசனை பண்ணி, நீங்கள் தான் ரொம்ப ஆர்கியூ பண்ணி பேரம் பேசி வாங்கினீங்க, இந்த 10 ரூபாயை எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, நான் தவறாக கொடுத்துருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுருக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்குமா அவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க? இல்லை, இது நான் 2வது தடவை வரேன், நேற்று ராத்திரியே வந்தேன், பார்த்தேன் உங்களை கடையில் நீங்கள் அடைச்சிட்டு போயிட்டீங்க, அதனால் வந்தேன். இந்த 10 ரூபாய் நான் ராத்திரி ஃபுல்லாக எனக்கு உறுத்திட்டு இருந்தது. எனக்கு அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காராம், அவர் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லி கொடுத்தது. பொறுத்தையார் பணம் 5 ரூபா கூட நம்ம வச்சுக்கூடாது, பொறுத்தையாரோட சொத்து கூட நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்துருக்காரு. அது அத்தனையும் நம்ம குழந்தைய தான், நம்ம சந்ததிகளை தான் கஷ்டப்படுத்தும், நம்ம சந்ததிகள் தான் கஷ்டப்படுவாங்க, நம்ம கண்ணால் பார்ப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த 10 ரூபாயை நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்தேன். எங்கேருந்துமா வரீங்க? நான் 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன், அங்கேருந்து தான் வந்தேன். ஐயோ, 7 கிலோமீட்டர் தாண்டி இந்த 10 ரூபாய் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களேம்மா, சரிம்மான்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டார். கண்ணில் ஊற்றி வாங்கி வச்சுக்கிட்டார் அந்த 10 ரூபாயை. அந்த அம்மா போயிட்டப்புறம் இவருக்கு மனசு அடிச்சுக்குது. இவர் உடனே கடையை யாரையா பார்த்துக்கிட்டோம், இல்லை அப்படியே விட்டுடலான்னு சொல்லி யாரையோ பார்த்துக்க சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு ஒரு 300 ரூபாய் கேஷ் பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு அவர் என்ன திடீர்னு காலங்கத்தில் வந்திருக்கேன்னொன்னே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் நேற்றுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பணம் வச்சு விற்றுட்டேன், 300 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வச்சு விற்றுட்டேன், அந்த 300 ரூபாய் இருந்தாங்கன்னு சொல்லி. என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் கரெக்டாக தாங்க கொடுத்துருப்பீங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இல்லை, நீங்கள் இந்த 300 ரூபாய் வாங்கிக்கோங்க, அப்போ தான் என் மனசு திருப்தி ஆகும். இல்லாட்டி என்னென்னா, நம்ம குழந்தைங்க தான், நான் ஏமாற்றி வாங்கி நான் பழப்பு நடத்தினேன்னா என்னோட குழந்தைங்க கஷ்டப்படுறதை நானே கண் எதிர்க்க பார்க்கணும், இது கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த 300 ரூபாய் கொடுத்துட்றாரு. 300 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுக்கு இந்த கடையை வியாபாரம் பார்க்குறாரு. இந்த 300 ரூபாய் கொடுத்துட்டு போனவர் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் திடீர்னு யோசனை பண்ணுறாரு, ஐயோ நம்ம குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படும், நம்ம கண்ணெதிர்க்க நம்ம எப்படி பார்க்குறது, நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைங்க கஷ்டப்பட்டால் நம்மளை மனசு தாங்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் வருது. அவரோட ஃப்ரெண்டு இறந்து போனப்போ ஒரு 13 லட்சம் கடன் இவருக்கு கொடுத்துருக்காரு கடனாக. அதை திருப்பி கொடுக்காம நைஸாக அந்த ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 13 லட்சத்தை பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு அந்த வீட்டுக்கு போய் அந்த அம்மா கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுற
அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி இந்த 13 லட்சத்தை கொடுக்குறாரு. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு போகுது, என்னடா இது 13 லட்சம், நம்மளுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் 13 லட்சம் வந்துருச்சுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து இவ்வளோ நாள் வந்து பணத்தை வந்து இந்த நம்ம வந்து குழந்தைங்க கஷ்டப்படுன்ற நோக்கமே இல்லாமல் நானும் கஷ்டப்பட்டு மனசெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு 13 லட்சம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கினேன், அந்த கடனை இப்போ திருப்பி கொடுத்துட்றேன். அப்போ தான் என் குழந்தைங்க நல்லாயிருக்கும், இல்லாட்டி குழந்தைங்க வந்து கஷ்டப்படுவாங்க, நம்ம கண்ணெதிர்க்க நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுறாங்க. யாருன்னா முதல்ல இந்த 10 ரூபா கொடுத்தாங்க பாருங்கள், அந்த அம்மாவுக்கு தான் 10 ரூபா கொடுத்த இடத்துல அவங்களுக்கு 13 லட்சம் ரூபாய் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன், நம்ம வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றன்ற எண்ணமே யாருக்குமே இருக்கக்கூடாது. நம்ம கடவுளோட குழந்தைங்களாக இருக்கோம். சத்குரு பகவான் நம்மளை நேர்மையாக இருக்க தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம யாரையும் ஏமாற்றி யாரோடைய பழப்பும் நமக்கு எடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டோம்னா கூட அவங்கெல்லாம் வந்து சும்மா நம்மளை வந்து ஏமாற்றக்கூட பார்ப்பாங்க சில பேர் இந்த காலத்தில். அதெல்லாம் ஏமாறாதீங்க. நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா கடவுள் வந்து நம்மளை என்றைக்குமே ப்ளெஸ் பண்ணுவார். இதெல்லாம் என்ன நம்மளை பயமுறுத்துகிற கதை மாதிரி இருக்கா? இல்லை, உண்மைதான். நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, இன்னொருத்தருடைய மனைவியை ஏமாற்றி, இன்னொருத்தருடைய புருஷனை ஏமாற்றி, இன்னொருத்தரோட குடும்பத்தை ஏமாற்றி, இன்னொருத்தர் குடும்பத்தை கலகம் மூட்டி பிரித்து இதெல்லாம் பண்ணால் அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. நம்ம குழந்தைங்க தான் தண்டிக்கப்படுவாங்க. நம்ம வந்து இப்போ அப்படியே கஷ்டத்துலேயே உழண்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் குழந்தைங்க லைஃப் லாங் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம வந்து கஷ்டப்படுவோம். இருக்கிறச்சே கஷ்டப்பட்டு நம்ம வேதனை அனுபவிப்போம். அது வந்து நிச்சயமாக அது உலக நீதி காலச்சக்கரம் மாதிரி. இது மேலே போனால் அது கீழே வரணும். எப்படி நம்மளுடைய சைக்கிள் வந்து எப்படி நம்ம பெடல் பண்ணுறச்சா மேலே போய் கீழே வருதோ அதே மாதிரி இன்றைக்கி வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் கெட்டவரும் இல்லை. நிதானமாக சிந்திச்சு நம்ம வந்து கொடுத்தாச்சு, அவங்கள திருப்திப்படுத்தியாச்சுன்னா அதோட விட்டுருங்க. இல்லை நம்ம கொடுக்காத பாக்கி இருந்தால் யாருக்காவது இருந்தால் முதல் போய் கொடுத்துருங்க. கொடுத்து நிம்மதியாக வாழ்க்கையை வாழுங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் சந்ததி எல்லாருமே சந்தோஷமாக அனுபவிப்பாங்க வாழ்க்கையை. இது நிச்சயம், இது நிதர்சனம். அதனால் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், நம்மளுக்கு எவ்வளோ வேதனை இருந்தாலும், நம்ம வந்து நம்மளுக்கு முன்னாடி நம்மளுக்கு உதவி செஞ்சவங்கள மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கை, இவன் போல் வாழணும், இவ போல் வாழணுன்ற மாதிரி எடுத்துக்காட்டாக இருந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. இதை விட்டுட்டு நம்ம புலம்பிக்கிட்டு நம்மக்கிட்ட இல்லை, அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்கள பார்த்து பொறாமப்படுறது, இவங்கள பார்த்து பொறாமப்படுறதெல்லாம் நிறுத்துங்க. பொறாமையும் பொய்யும் நம்ம வந்து நம்மளை வந்து அழிச்சிரும், நம்மளையே நம்ம குடும்பத்தை அழிச்சிரும். இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட்டோ பொய் சொல்லியோ அவங்கக்கிட்ட ஏமாற்றி நம்ம வந்து பொழப்பு நடத்தலாம். அவங்க தானே நம்மளுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, நம்ம என்ன அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாகவே நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் ஏமாந்து போகாதீங்க. கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுத்துருங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து அதுக்கு நான் பயமுறுத்திட்டேன், நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உங்களுடைய உடலெல்லாம் வருத்தி எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழுங்க. எல்லோரும் நம்மளை வந்து வாழ்த்துற மாதிரி இருங்க, ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. கடவுளோட குழந்தைங்க என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். எல்லாம் நீயே அப்படின்னு சொல்லி அவரை வணங்குங்க. அவரை வணங்கி சந்தோஷமாக வாழ்க்கை வாழுங்க. வாழ்க வளமுடன், நேர்மையாக. ஸ்டே பிளஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.